காவல்துறை அதிகாரி மேல நடவடிக்கை எடுக்க முடியுமானா எடுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா காவல்துறை அதிகாரி என்ன பண்ணுவாங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல லஞ்சம் வாங்குவாங்க. லஞ்சம் வாங்கிட்டு இந்த கேஸ்க்கு வந்து இவ்வளவு கொடுத்தாதான் நான் வந்து வேலை பார்ப்பேன், இல்லைன்னா வந்து நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சம் அமௌண்ட் ஏதாவது கேட்டிருப்பாருன்னு வச்சுங்களேன். அது வந்து எடுத்துட்டு வந்து பிடிக்கிறப்போ 2 பேர் வந்து என்ன லஞ்ச அதிகாரி கிட்ட மாட்டுறப்போ கண்டிப்பா வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட். அதே மாதிரி பாத்தீங்கன்னா பொய் வழக்கெல்லாம் போடுவாங்க. இந்த பொய் வழக்கெல்லாம் போனா வந்து அவங்கள டிஸ்மிஸே பண்ணுவாங்க. இது மாதிரி லஞ்சம் வாங்குறது அரசாங்க சொத்து வந்து மேஜர் அஃபென்ஸ் சொல்லுவாங்க. அதெல்லாம் தமிழ்நாடு போலீஸ் சொல்லுவாங்க, தமிழ்நாடு போலீஸ் சபார்டினேட்னு. அதுல பாத்தீங்கன்னா டிசிப்ளின் அண்ட் அப்பீல்னு சொல்லுவாங்க. 1955 வந்து 3B சொல்லுவாங்க. அதுல பாத்தீங்கன்னா மேஜர் பனிஷ்மெண்ட் எல்லாம் லஞ்சம் வாங்கிடுறாங்க, இல்ல பொய் வழக்கு போட்டுறாங்க, பப்ளிக் வந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸ் பண்றாங்க, அவங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க, சித்திரவதைப்படுத்துறாங்க, இல்ல வந்து அரசாங்க சொத்தை வந்து திருடிடுறாங்க, அப்படியெல்லாம் இருந்தா அவங்கள வந்து டிஸ்மிஸ்ல பண்ணுவாங்க. 3B வந்து மேஜர் பனிஷ்மெண்ட் சொல்லுவாங்க. சின்ன சின்ன மிகவும் சின்ன சின்ன அதாவது ORன்னு சொல்லுவாங்க, ஆர்டினரி ரூம்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் சின்ன சின்ன பனிஷ்மெண்ட். அதுக்கப்புறம் மைனர் பனிஷ்மெண்ட்வாங்க. அதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து அந்த தண்டனை காலம் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு வந்து அது பெரிய இது ஆகாது அஃபென்ஸ். ஆனால் அந்த மேஜர்ல தான் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டிஸ்மிஸ்ல பண்ணுவாங்க. இது வந்து மேஜர் பனிஷ்மெண்ட். உடனே மாட்டின உடனே வந்து டிஸ்மிஸ் தான் கிடையாது. அவங்களுக்கு மெமோ கொடுப்பாங்க. மெமோ கொடுத்து அவங்களுக்கு எது பண்ணுவாங்க, என்கொயரி வைப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டிஃபென்ஸ் 2 தரப்பு எல்லாத்தையும் ஃபுல்லா கேட்டுட்ட பிறகு அவங்க நிரூபிக்கணும். அதெல்லாம் பண்ணிட்ட பிறகுதான் அவங்களுக்கு வந்து அந்த டிஸ்மிஸ்லாம் ஒன்று பண்ணுவாங்க. இது வந்து மேஜர் இருக்கு, மைனர்னு இருக்கு. மைனர் பனிஷ்மெண்ட் அது மாதிரி இந்த ORன்னு சொன்னா அதெல்லாம் சின்ன சின்ன. இவங்க வந்து பாத்தீங்கன்னா போலீஸை பொறுத்த வரைக்கும் டிசிப்ளினா இருக்கணும். பங்க்சுவாலிட்டி முடி சரியா கட் பண்ண மாட்டாங்க, இல்ல வந்து ஷேவ் பண்ண மாட்டாங்க, அல்லது ஒழுங்கா ட்ரெஸ் போட மாட்டாங்க, சரியா வேலை வந்து செய்யலன்னா வச்சுக்கலாம் ORன்னு அது எழுதுவாங்க. அந்த என்ன வந்து இந்த ஃபெட்டிக்னு சொல்லுவாங்க, அந்த எக்ஸ்ட்ரா டியூட்டி கொடுக்கறது, இதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து பனிஷ்மெண்ட் இது மாதிரி வகையில கொடுப்பாங்க. ரொம்ப குறைவான பனிஷ்மெண்ட் அது வந்து அந்த ஆபீசரே கொடுத்துருவாங்க. இந்த மைனர்னு சொல்றீங்களா, அதை பாத்தீங்கன்னா வந்து பிளாக் மார்க்கே வரும் அவங்களுக்கு. இது வந்து நான் சொன்னேன்ல தமிழ்நாடு போலீஸ் சபார்டினேட் சர்வீஸ் அப்பீல்னு சொன்னேன். அதுல 1955 வந்து 3Aன்னு வரும், பிளாக் மார்க் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிட்டு இல்ல சேலரி ரெடியூஸ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மெமோ எல்லாம் கொடுத்துட்டு எடுத்தவனையும் வந்து கடுமையான இது தர மாட்டாங்க. ஒரு 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் திருந்ததுக்கான வாய்ப்புகளை கொடுப்பாங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல. அதையும் மீறி பண்ணாதான் வந்து அவங்களுக்கு வந்து இந்த பனிஷ்மெண்ட் வந்து அவங்க மேல வந்து பாத்தீங்கன்னா இந்த 3ல இருந்து 6 மாசம். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த பீரியட்ல இவர் ஒழுங்கா இருக்காரா இல்லையா, இவர் வந்து எதுவுமே அந்த பீரியட்ல இல்லாத எதுவுமே வந்து அவர் நடவடிக்கை எடுக்காது, அவர் வரவும் இல்லை போல அவங்களுக்கு ஒபே பண்ணல அப்படின்னு சொன்னா அந்த ஆட்டோமேட்டிக்கலி வந்து அவருக்கு வந்து அந்த சட்டத்தை வந்து பாயும். அவருக்கு இல்ல நான் பண்றேன், நான் வந்து உங்களுக்கு நடவடிக்கை நான் ஒபே பண்றேன், அது பாத்தீங்கன்னா ஒரு பென்சில்ல வந்து அவங்களுக்கு வந்து எழுதி வைப்பாங்க. இந்த 3 மாசத்துல இருந்து 6 மாசம் வரைக்கும் அவர் ஒழுங்கு நடவடிக்கையில் அவர் இருப்பார். அதுக்குள்ள வந்து அவர் வந்து டிசிப்ளினா இருக்கணும். அந்த டிசிப்ளினை மறுபடியும் தவறக்கூடாது. அப்படி பிளாக் மார்க் மறுபடியும் வாங்கிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அந்த மைனர் ஆக்சை வந்து கொடுத்துருவாங்க. 3A வந்து அவங்களுக்கு பாயம். நான் ஒழுங்கா வேலை செய்யறேன், அந்த 3 மாசம் இதுல வந்து பென்சில்ல அவங்க ஒழுங்கான இருக்கிற பட்சத்துல வந்து அந்த இது வந்து எரேஸ் பண்ணுவாங்க. பென்சில் எழுதி வச்சு எரேஸ் பண்றோம். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துருவாங்க. அதுல பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய ப்ரொமோஷனே வந்து அடிபடும். அப்புறம் அவங்க இன்கிரிமெண்ட் எல்லாம் போகும், ஆனுவல் இன்கிரிமெண்ட் இதெல்லாம் வந்து தடைப்படும். அதெல்லாம் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யார் என்ன பண்ணாலும் இப்ப வந்து பொதுமக்களே புகார் பண்ணாலும் இது மாதிரி வந்து ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுப்பாங்க. எடுத்தவொடனே டிஸ்மிஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க இவங்களுக்கு வந்து. ஆனா வந்து அவங்க மேல நடவடிக்கை எடுப்பாங்க கண்டிப்பா. போலீஸ் உயர் அதிகாரிகள் வந்து அதை வந்து எடுத்தவொடனே அவங்களுக்கு வந்து எவிடன்ஸ் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணாதான் வந்து அவங்க மேல அந்த சட்ட நடவடிக்கை கண்டிப்பா எடுப்பாங்க. அது யாரா இருந்தாலும் கூட அவங்க வந்து போலீஸ் தரப்புல வந்து அவங்க டிசிப்ளினை வந்து மெயின்டைன் பண்ணணும். அந்த டிபார்ட்மெண்ட்ல இல்லாத பட்சத்தில் வேலையே போகும். இந்த மினிமம் இருக்குது, இந்த வந்து மைனர் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுக்கெல்லாம் வந்து அப்பீல் எல்லாம் போகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிஸ்மிஸல் ஆயிடுச்சு, அவர் வேலையை விட்டே தூக்கிட்டாங்க, லஞ்சம் வாங்கினாரு, பொய் புகார் எழுதினாரு, திருடினாரு, ஏமாத்தினாரு, அவர் மேல டிஸ்மிஸ் பண்ணாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு அப்பீல் போகலாம். இந்த மைனர் இந்த ORன்னு சொல்றேன்ல ஆர்டினரி ரூம் இதுக்கெல்லாம் வந்து மினிமம் பனிஷ்மெண்ட் இதுக்கெல்லாம் வந்து அப்பீல் போனோம்னு அவசியம் கிடையாது. இது வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட் யாருனால வந்து பப்ளிக் கொடுத்தாங்க புகார் அடிப்படையில் வந்து அவங்களுக்கு கண்டிப்பா வந்து அவங்களுக்கு சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. 100% இருக்கு. இந்த சந்தேகம் அவங்களுக்கு வந்தாலும் தேவைப்பட்டாலும் இது பத்தி இது மாதிரி சார் இது மாதிரி பண்றாங்க போறாங்க, எங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டாங்க, ரெஜிஸ்டர் பண்ண மாட்டாங்க, இது மாதிரி பணம் வாங்கிட்டு இது மாதிரி எல்லாம் பண்றாங்க, எங்களுக்கு ஆப்போசிட்டுக்கு தான் பண்றாங்க அப்படின்னு சொன்னா நம்ம வந்து கண்டிப்பா வந்து போலீஸ் மேல் அதிகாரிகள் போனா கண்டிப்பா நடவடிக்கை எடுப்பாங்க. இது பத்தி எந்த சந்தேகம் இருந்தாலும் என் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க வந்து கால் பண்ணலாம், இல்லைன்னா வந்து மெசேஜ் பண்ணலாம். மிக்க நன்றி. உங்கள் என்ஜி.